தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய டைம்லைன் போட்டோ, அதாவது உங்களுடைய சின்ன வயசு போட்டோவும் உங்களுடைய இப்போதைய போட்டோவும் சேர்த்து ஒரு டைம்லைனை நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு உங்ககிட்ட சின்ன வயசு போட்டோ ஒன்றும், ரீசெண்டா எடுத்த ஒரு போட்டோவும், கையில ஒரு மொபைலும், அதுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா போதும், ஈஸியா நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ அதை எப்படி செய்யறதுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். கேலரியில போயிட்டு உங்களுடைய போட்டோ ரெண்டையுமே வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க ஏதாவது குரூப் போட்டோல நிக்கிற போட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சொல்றேன். இந்த மாதிரி முதல்ல கிராப் பண்ணிக்கோங்க. ரெண்டு போட்டோயுமே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சின்ன வயசு போட்டோவும் ரீசெண்டா எடுத்த போட்டோயுமே வந்து நான் வச்சிருக்கிறேன். சோ அவ்வளவுதான். இதை இப்ப வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜெமினியை ஓபன் பண்ணிக்கோங்க. ஜெமினி இல்லாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடிலையும் இதை பண்ணலாம். சோ நான் ஜெமினில வந்து பண்றேன். சோ ஜெமினியை வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ரெண்டு போட்டோயுமே வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கேலரிக்குள்ள போயிட்டு இப்போ அந்த ரெண்டு போட்டோமே வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசு போட்டோவை ஆட் பண்ணணும். அதாவது நீங்க மாறி மாறி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த சின்ன வயசு போட்டோவை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா எடுத்த போட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நான் டேப்ல பண்றேன்னு சொல்லிட்டு டேப்ல தான் வரும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க மொபைல்ல பண்ணிக்கோங்க. என்னுடைய மொபைல் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நமக்கு தேவை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இத பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். காப்பி பண்ண முடியுங்கிறவங்க அதுல இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் பிங் பண்றேன். தேவைப்படுறவங்க அதுல இருந்தும் எடுத்துக்கலாம். இப்போ காப்பியை கிளிக் பண்ணிட்டு ஜெமினியை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதுல ரெண்டு சேஞ்சஸ் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸி தான். அது மட்டுமே சேஞ்ச் பண்ணாலும் போதும். இல்ல உங்களுக்கு இந்த போட்டோல வேற சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா அதையும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இயர் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய பிறந்த வருஷத்தை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லனா அந்த சின்ன வயசுல நீங்க அந்த போட்டோ எப்போ எடுத்தீங்களோ அந்த இயரை கொடுத்துக்கலாம். இல்ல 80s 90s அந்த மாதிரி 2K இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இல்ல 1998ங்கிற இயரை வந்து கொடுக்குறேன். அடுத்த இயர் பாத்தீங்கன்னா 2026 ரீசன்ட் போட்டோ. சோ அந்த இயரை வந்து நீங்க மாத்த வேண்டிய தேவையில்லை. நான் 2026ல தான் வச்சிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிடில் a table with a symbol பர்த்டே கேக்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதுக்கு மேல ஏஜ் கூட நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். சோ உங்களுடைய ஏஜ் வேணும்னா நீங்க வந்து ஏஜ் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ 20 26 ஏதோ ஜஸ்ட் நான் இப்போ 20ன்னு கொடுக்குறேன். அதாவது அந்த கேக்குக்கு டாப்ல வந்து வரும். சோ இப்படி உங்களுக்கு கேக் வேண்டாம், அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பாக்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மிடில் என்கிறதுக்கு அப்புறம் a table with a symbol flower box இந்த மாதிரி கொடுக்கலாம். ஃப்ளவர் பாட் இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு தேவையானதை வந்து கொடுத்துக்கலாம். அப்படி நீங்க வேற ஏதாவது இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோ லாஸ்டா இருக்கக்கூடிய ஆப்ஷனை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. 4:5 ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வைக்கக்கூடிய சைஸ். அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம Facebook, இன்ஸ்டா அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எல்லாம் டிபி வைக்கக்கூடிய சைஸ் 4:5. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்ல வந்து ரீல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, ஒரு சாங் வச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 4:5ங்கிறது செட் ஆகாது. நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 9:16 இதுதான் அதுக்கான சைஸ். சோ நான் அதையே கொடுத்து அந்த ப்ராம்ப்ட தான் அதுல வைக்க போறேன். உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சருக்கு வேணும்னா இதுல வந்து முதல்ல இருந்த சைஸே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்து சென்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய டைம் லைன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ பாருங்க எவ்வளவு அருமையா வந்து கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி. நான் வந்து அந்த ரீசன்ட் சைஸ் போட்டோ வந்து என்ன கொடுத்திருந்தேன்னு பாத்தீங்கன்னா கராத்தே போட்டோ கொடுத்திருந்தேன். அதனால கராத்தே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓல்டு போட்டோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லோ டி-ஷர்ட். அது எல்லோ கிடையாது. நான் முன்னாடி பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமா ஸ்கெட்ச் எடுத்து அதுல பெயிண்ட் பண்ணது. சோ இப்போ வந்து எல்லோ கலர் டி-ஷர்ட் போட்டு வந்திருக்கு. இப்போ கீழ இருக்கக்கூடிய சேவ தட்டினீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேலரியில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமாண்ட் ஃபர்ஸ்ட்லயும் பின் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கோங்க. சோ நீங்களும் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ்னு சொல்லி சும்மா மிரட்டுங்க. தேங்க் யூ.